இயேசுடைய வருகை நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறது தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கும் எலிசாவுக்கும் தெரிந்திருக்கிறது. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எத்தனை ஆண்டு காலங்கள் எலியாவின் கீழே அடங்கி இருந்தான் அப்படின்னா 14 ஆண்டு காலங்கள் அடங்கி. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் எலியா எலிசாட்ட சொல்லாமலே போயிருக்கலாம். ஆனா எலியா என்ன சொல்றாரு? எலியாவின் கடைசி நாள் அவனுடைய எல்லா சீசர்களுக்கும் தெரிந்திருந்தது. எலியாவின் வேகத்துக்கு ஈடு கொடுத்தவன் எலிசா. எலியாவின் வேகம் என்ன வேகம்? என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாக இருந்தவனே அப்படின்னு போகும்போது சொல்றாரு இல்லையா? ஆகாப்புடைய ரதத்தை முந்தி ஓடுகிறவன் யாரு? எலியா. ரதம் சும்மா சிட்டா பறக்கும் பாருங்க. ரதத்தை மிந்தி ஓடினவன் எலியா. அவனுக்கு ஈர்க்கோல் கொடுத்தவன் எலிசா. நீங்கள் உங்கள் முன்னோடியை முந்த வேண்டுமா? அடுத்தவர்களை காட்டிலும் பிரகாசிக்க வேண்டுமா? அப்ப அவங்க வேகத்துக்கு நீங்க ஈடு கொடுக்கணும். அவங்க வேகத்துக்கு நீங்க ஈடு கொடுக்கணும்னா கர்த்தரால மட்டும்தான் முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அப்ப எலியா எப்படியாப்பட்டவன்? ரதத்தை மிந்தி ஓடுகிற ஒரு ஆற்றல் பெற்றவன் வீரன். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாக இருந்தவன். அவனுக்கு வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும்னா ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் எலிசா.